எடப்பாடியாரை வந்து சி.வி. சண்முகம் மிக கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாரு. அது உள்ளுக்குள்ள இருந்தவங்க கசிய விட்டுருக்காங்க அந்த தகவல். உண்மையாலுமே நடந்துச்சா சார்? நிச்சயமாக அதுல இடம்பெற்ற நான் எம்எல்ஏ 2 பேர்கிட்டயே பேசினேன். ஓகே. கடுமையான காரசாரமான விவாதம் தான் நடந்தது. மிக கடுமையான கடும் கோபத்தோடு தான் சி.வி. சண்முகம் வந்து களமாடினாரு, அவர் பேசினாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே நம்ம இதில் பதிவு பண்ணியிருக்கேன். மீண்டும் 2024க்கு வரேன். அன்னைக்கு சி.வி. சண்முகம் போய் எல்லோருமே சொல்கிறாங்க கட்சி ஒருங்கிணைந்து தான் சரியாக இருக்கும்னு. ஏங்க நான் தான் அவங்க யாருமே வேண்டாம், அவங்க இல்லாமல் நம்ம கட்சியை ஜெயிக்க வைக்க முடியும், அவங்க வந்தால் சரியில்லைங்கிறேன். மறுபடியும் அவங்கள கொண்டு வாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களால தான் ஜெயிக்க முடியும்னா நீங்கள் கூட அவங்களோட போயிருங்களேன்ட்டாரான். அப்போ சி.வி. சண்முகம் டேபிளை தள்ளி விட்டுட்டு எழுந்து, ஏங்க நீங்கள் தான் கட்சியா, நீங்கள் வச்சதான் சட்டமா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுமையான கோபத்தில் இருந்து அன்றைக்கு அந்த 6 பேரில் 2 பேர் பேரவே சொல்கிறேன், திரு K.A. செங்கோட்டையன் அவர்களும் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், இந்த 2 பேர் தான் சி.வி. சண்முகத்தை சமாதானப்படுத்தி வாங்க அப்புறமா பேசிக்கோன்னு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ ஆரம்பிக்கப்பட்ட அந்த கோபம் என்பது இன்னும் அவருக்கு உள்ள கனன்று கொண்டிருந்திருக்கிறது. இந்த ஆட்சிக்கு அதிமுகவை கொண்டு வருவதற்குரிய வலிமையோ அதை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் திறமையோ ஆற்றலோ எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதை தீர்க்கமாக உணர்ந்து தான் இவர்கள் எல்லோருமே ஆவேசமாக ஆத்திரமாக பலமுறை பேசுவார்த்தை. அந்த 5 நாளாக ரெசார்ட்டில் 2-3 நாள் இங்கேயும் மாறி பேசினாங்க. எப்படியாவது திரு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அந்த அணியினரை சமாதானப்படுத்தணும்னு முயற்சி மேற்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த முயற்சி பலனளிக்காத நிலையில் நேற்று வரை, ஏன் இன்று காலை வரையிலையும் 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சி.வி. சண்முகம் தலைமையில் 36 பேர், ஆமாம் 36 பேர் இருந்தாங்க. ஓகே. இப்போ இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இந்த சட்டசபைக்கு சி.வி. சண்முகம் ஆதரவாளர் வந்தாங்கல்ல, அதை எடப்பாடி ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி, இது வந்து நம்ம தலைமை கழகத்தில் ஒரு நிர்வாக கூட்டம் போடுறோம், கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி அப்படி ஒரு 6 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினதுனால தான் அந்த 36 30 குறைந்து இங்கே 11 17 ஆயிடுச்சு. 17 ஆயிடுச்சு. ஆமாம்.